ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த ஓலா ஊப்பர் இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரைடு புக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் என்ன ஃபோன்லேருந்து புக் பண்ணியிருக்கான் ஆண்ட்ராய்டா, அப்போ அவனுக்கு ஒரு ப்ரைஸை போட்டு விட்றான். இவன் என்ன ஃபோன்லேருந்து புக் பண்ணியிருக்கான் iOS-ஆ, அப்போ அவனுக்கு ஒரு ப்ரைஸை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ரைட் ப்ரைஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. அதாவது லோ பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ரைஸும் ஹை பட்ஜெட்டான ஃபோனுக்கு ஒரு ப்ரைஸும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓலா ஊப்பர்லாம் ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்த்துருவோம். ஒரு லோ பட்ஜெட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்றும், அதே மாதிரி iOS ஹை பட்ஜெட் ஃபோன் ஒன்று எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துலையும் சேம் டெஸ்டினேஷன் ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி புக் பண்ணிவிட்டு ஒரே டைமில் நம்ம புக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதா எல்லாரும் சொல்கிற மாதிரி, அப்படி இல்லை வந்து கரெக்டாக தான் இருக்கா நார்மலாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணியே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஆப்பில் வந்து எப்படி ப்ரைஸ்ன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒன்று டிஸ்டன்ஸ், ஸோ எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்ற டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு மினிட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குன்றது இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது எவ்வளோ டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட்றது கூடும். அதுக்கப்புறம் வந்து 6 PM to 8 PM இது வந்து பீக் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹவர்ஸில் அதிகமான அமௌண்ட்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பீக் ஹவர்ஸ், அதாவது இந்த மதியான வேலை பொருள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே அமௌண்ட்ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரூரல் ஏரியாவுக்கு ரொம்ப தூரம் அந்த மாதிரி நெட்வொர்க் இல்லாத இடத்துக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப அதிகமான பணன்றதெல்லாம் போடுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து ப்ரைஸ்ன்றதெல்லாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோன் ஐஃபோன் ஒரு ஃபோன் எடுத்து பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்துலையுமே சேம் ஐடி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான டேட்டான்றது கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து ரெண்டுத்துலையும் வேறு வேறு ஐடி தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு ரைடுன்றது தான் போயிருக்கணும். இவங்க ஒரு 8 போயிருக்காங்க, ஒரு 10 போயிருந்தால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க சுத்தமாக போவே இல்லை, இவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ன்றது காமிக்காது. ஸோ நம்ம வந்து நான் ஒரு 8 போயிருப்பேன், இவங்க வந்து ஒரு 10 ரைடு போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரெண்டுத்துலையுமே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ என்னென்னா வந்து ஃபீனிக்ஸ் மால் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பார்ப்போமே. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் 179 ரூபான்னு காட்டுது. ஸோ இதே இந்த ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 161 ரூபா தான் காட்டுது. பைக்குக்குன்னு எடுத்துக்கிட்டா வந்து ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரைஸ் தான் காட்டுது, 70 ரூபான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அப்படியே மினி காருக்குன்னு வந்தோன்னா இங்கே வந்து 122 ரூபா தான் காட்டுது. ஸோ இங்கே வந்து 208 ரூபா காட்டுது மினி காருக்கு. இதிலே ப்ரைம் செடான் கார் எடுத்துக்கிட்டா வந்து இதில் 147 ரூபா காட்டுது. ஸோ இதில் வந்து 250 ரூபா காட்டுது. இல்லை ப்ரைம் எஸ்யூவி எடுத்துக்கிட்டோன்னா 194 ரூபாய் இதில் காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரைம் எஸ்யூவி 330 ரூபான்னு காட்டுது. ஓ, என்னடா இது இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ப்ரைம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து இதில் 161 ரூபா காட்டுது, இதில் 275 ரூபா காட்டுது. அதாவதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோ மட்டும்தான் வந்து ஆண்ட்ராய்டில் அதிகமாக காமிக்குது. மற்றபடி மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனில் அதிகமாக காமிக்குது ப்ரைஸ். மற்ற கார் என்ன பார்த்தாலும் வந்து ஐஃபோனில் ப்ரைஸ் அதிகமாக காமிக்குது. ஸோ ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது பைக் ஒரே மாதிரி இருக்குது. இது எதுக்கும் இன்னொரு வாட்டி இந்த ஆப்லேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போமே, எதனாச்சும் சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இந்த முறை வந்து வேறு ஒரு டெஸ்டினேஷன் போடலாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே ஒரே இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஓகே. ஆட்டோ ப்ரைஸ் முன்ன சொன்ன மாதிரியே ஆண்ட்ராய்டில் 176 ரூபான்னு காட்டுது. ஸோ ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 158 ரூபா காட்டுது. கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மியாக இருக்குது. அடுத்து பைக்கில் இதில் வந்து பைக்கில் வந்து 72 ரூபா காட்டுது ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ இதுவே வந்து நம்ம ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 72 ரூபா காட்டுது. அப்புறம் வந்து மினி கார் ஆண்ட்ராய்டில் வந்து 125 ரூபா காட்டுது. ஸோ இதில் வந்து சேம் 125 ரூபா தான் காட்டுது. ப்ரைம் செடன், ஸோ இதில் வந்து 149 காட்டுது. இதுலேயும் சேம் 149 ரூபா தான் காட்டுது. ப்ரைம் எஸ்யூவி இதில் 197 ரூபா காட்டுது. ஸோ இதுலேயும் சேம் 197 ரூபா தான் காட்டுது. ஓகேங்க, இந்த வாட்டி ஒரு ஆச்சரியம் என்னன்னா ரெண்டுத்துலையுமே எல்லா ப்ரைஸுமே ஒரே மாதிரி தான் காட்டுது. ஒரே விஷயம்னா கம்பேரிட்டிவ்லி ஆட்டோட ப்ரைஸு ஐஃபோனை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, 176 ரூபா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஓகே, நம்ம கடைசியாக 3வது முறை வேறு ஒரு லொக்கேஷன்லையும் வந்து பார்த்தோன்னா போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்துடலாம். இந்த முறை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போடுவோம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆட்டோக்கு 285 ரூபா, அதே வந்து ஐஃபோனில் வந்து 230 ரூபா. ஓகே, வழக்கம் போல தான் வந்து இதில் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் மினி கார்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து இதில் 238 ரூபான்னு காட்டுது. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா வந்து 490 ரூபான்னு காட்டுது. இப்போ பைக்குன்னு எடுத்துக்கிட்டா வந்து ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரைஸ். பைக்கு மட்டும் எப்பவுமே மாறலைங்க. எல்லா வாட்டியும் வந்து என்ன செக் பண்ணி பார்த்தாலும் பைக்கு மட்டும் சேம் ப்ரைஸ்ன்றது வருது. ஸோ ப்ரைம் எஸ்யூவி, ஸோ இதுக்கு வந்து 377 ரூபா வந்து ஆண்ட்ராய்டில் காமிக்குது. ஓ, 774 ரூபா காட்டுதுங்க. இன்ட்டு ட்வைஸாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைம் செடன் இதில் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து 285 ரூபான்னு காட்டுது. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 587 ரூபான்னு காட்டுது. இது என்னங்க இது ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதே மாதிரி தான் ஐஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற கார் ரைடு எல்லாமே ரொம்ப அதிகமாக காமிச்சிது. ஆனால் இப்போ நம்ம பெசன்ட் நகரில் சூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா ரெண்டுத்துக்குமே பைக்கு ஆஸ் யூஷுவல் சேம் தான்.
கார் எல்லாமே வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான் காமிச்சது. 3வது தடவையாக நம்ம சென்ட்ரலுக்கு புக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே எல்லாமே ட்வைஸாக இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ப்ரைஸு கார். இதுவே ஐஃபோன் எடுத்துக்கிட்டால் வந்து கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. அமௌண்ட் வர அமௌண்ட் எல்லாமே டபுளாக இருக்குது. ஓகே, இது என்ன ஒரு விஷயம் ஒன்றும் புரியலையே. ஸோ கடைசியாக இன்னொரு டெஸ்டிங்கை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ சென்னை ஏர்போர்ட் போட்டாச்சு. ஸோ இதுக்கு எவ்வளோ காமின்னு பார்க்கலாமா? ஆட்டோக்கு வந்து ஆண்ட்ராய்டில் 213, சேம் வந்து ஐஃபோனில் 213 தான் காமிக்குது. ஸோ பைக்குன்னு எடுத்துன்னா 172, இதில் சேம் 172 ரூபா தான் காமிக்குது. ஸோ இப்போ ப்ரைம் எஸ்யூவி இதில் வந்து 1006 ரூபான்னு காட்டுது ஆண்ட்ராய்டில். இதுவே ஐஓஎஸில் வந்து 1331 ரூபான்னு காமிக்குது. ப்ரைம் சேடான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து 664 ரூபா காட்டுது. இதில் வந்து 878 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபா வந்து அதிகமாக காட்டுது ஐஃபோனில். ப்ரைம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இதில் 800 ரூபா காட்டுது ஆண்ட்ராய்டில், ஐஃபோனில் வந்து 1059 ரூபா காட்டுது. இப்போ பார்க்கும்போதும் வந்து என்ன காட்டுதுன்னா வந்து ஆண்ட்ராய்டை விட ஐஃபோனில் அமௌண்ட்டுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது இந்த கார்லாம் புக் பண்ணும்போது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 4 தடவை செக் பண்ணோம். அதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து ரெண்டுமே சேமாக காமிச்சிது. மிச்சம் 3 முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ஆண்ட்ராய்டை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்றது அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ஓலா ஆப்பில் மட்டும்தான் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ஊபர்லையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோமே. இது ரெண்டுத்துக்குமே சேம் லொக்கேஷனுக்கு எதனா ப்ரைஸ் மாறுதா, இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சென்னை ஏர்போர்ட் போட்டு பார்ப்போம், ரெண்டுத்துக்குமே சேமா. ஓகே, இப்போ ஊப்பரில் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மினி கார் வந்து பார்த்தீங்கன்னா 434 ரூபா, இதில் 437 ரூபா. ஸோ 3 ரூபா தான் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து இந்த சதன் கோ சதன், ஸோ அது வந்து 501 ரூபா ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஐஃபோனில் வந்து கம்மியாகவே இருக்குது, 489 இருக்குது, கம்மியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆட்டோ 258 ரூபான்னு இருக்குது. ஸோ இதில் சேம் 258 ரூபா தான் இருக்குது. ஊபர் எக்ஸல் இதில் 1023 இருக்குது. ஸோ இதில் வந்து 1023 சேமாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தாங்க இருக்குது. எவ்வளோ ஒரு 3 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. மற்றபடி இப்போ செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது வேறு ஒரு லொக்கேஷன் போட்டு பார்ப்போம், இப்போ எதனா டிஃப்ரென்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போட்டு பார்ப்போம். ஸோ ஆண்ட்ராய்டில் ஆட்டோக்கு வந்து 285 ரூபா, சேம் தான் ஐஃபோனில் 285 ரூபா. மோட்டார் பைக்குக்கு வந்து 157 ரூபா. ஸோ அதே சேம் தான் வந்து இதுலேயும் இருக்குது. ஊப்பர் கோ 250, 264 இது ஆண்ட்ராய்டில் இருக்குது, 257. ஸோ ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோனில் கம்மியாகவே இருக்குது. ஸோ மோட்டார் ப்ரீமியர், ஸோ இதில் வந்து ப்ரீமியர் வந்து 363, ஸோ இதில் வந்து 374. சதன் எடுத்துக்கிட்டா வந்து 298 ரூபா இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ இதில் வந்து 296 ரூபா, 2 ரூபா கம்மியாக இருக்குது. ஸோ பெரிய ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டே இல்லைங்க. ரெண்டாவது ஆட செக் பண்ணும்போது ஊப்பரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப 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 சின்ன கம்மியான ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்பயும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தான் இருக்குது. மறுபடியும் கடைசியாக ஒரே ஒரு லொக்கேஷன் போட்டு பார்ப்போம். ஸோ அப்பயாச்சும் எதனா டிஃப்ரெண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோன்னு இருக்குது. ஸோ அதை போட்டுருவோம். இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆட்டோ சேம் ப்ரைஸ் தான் வருது. ஸோ பைக் சேம் ப்ரைஸ் தான் பைக்கும். ப்ரீமியர் இதில் ப்ரீமியர் 211 ரூபா, இதில் 228 ரூபா, 11 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோ சேடன், ஸோ 191 ரூபா இருக்குது, இதில் 191 ரூபா இருக்குது. ரெண்டல் காசு இதுலேயும் அதே ரேட் தான், 399, இல்லை 390. பாருங்களேன், இப்போ ஊப்பரில் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஊப்பரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குது. ஆனால் இதுவே நம்ம ஓலாவில் செக் பண்ணி பார்க்கும்போது ஐஃபோனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது. சரி, இப்போ நம்ம இப்படி ஒரு கிராஸ் செக்ன்றது பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஆண்ட்ராய்டையும் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம ஒரே டைமில் ஒரு சேம் லொக்கேஷன் போடுவோம், ரெண்டுமே சேமாக காட்டுதா, இல்லை இதுக்கான ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ன்றது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கால்குலேஷனே பார்த்துருவோம். சரி, ஓகே. சென்னை சென்ட்ரல் ஏர்போர்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணிப்போம். வந்துருச்சு. இப்போ ஆட்டோக்கு வந்து இதில் 213 ரூபா காட்டுது. ஸோ இதில் வந்து 243 ரூபா காட்டுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ரூபா டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினி கார், ஸோ இதில் வந்து 722 ரூபான்னு காட்டுது, இதில் வந்து 714 ரூபா. கிட்டத்தட்ட 10 ரூபா டிஃப்ரென்ஸாக இருக்குது. பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. சரி, ஓகே. பைக் வழக்கம் போல் அதே தாங்க. பைக் ரெண்டுத்துலையுமே சேமாக தான் இருக்குது, 172 ரூபான்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் ப்ளஸ் வந்து 1067 ரூபான்னு இதில் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இதில் 1059 ரூபா, கிட்டத்தட்ட 5 ரூபா டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்குமே கிடையாது. ஆனால் ஆண்ட்ராய்டும் ஐஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தது. ஸோ இதாங்க விஷயம். ஊபரில் செக் பண்ணி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோனும் செக் பண்ணி பார்த்தோம், ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டை செக் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான், பெருசாக டிஃப்ரெண்ட்ன்றதே இல்லை. ஓகேங்க, ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஆண்ட்ராய்டு வர்சஸ் ஐஓஎஸ். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஓலாவில் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 தடவை ட்ரை பண்ணோம். அதில் ஒரே ஒரு முறை மட்டும் தான் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரைஸ்ன்றது காமிச்சிது. மற்ற எல்லா முறையும் ஓலாவில் ஆண்ட்ராய்டு ஃபோனை காட்டிலும் ஐஃபோனில் ப்ரைஸ்ன்றது ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 200 ரூபா 300 ரூபான்ற அளவுக்கு அதிகமாக வந்து ஐஃபோனில் ப்ரைஸ்ன்றது இருந்தது. ஸோ இவங்க ஒருவேளை ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ன்னு பார்க்குறாங்களா
நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஊபருக்கான ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ அப்படி இருந்துன்னா மறக்காம கமெண்ட்டில் அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட் இதில் இருக்குது அப்படின்னால வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, பாய்.